இது நீ மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, நம்ம ஹாஸ்டல் சம்பந்தப்பட்ட விஷயம், உன் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம், நான் சம்பந்தப்பட்ட விஷயம், அன்பு சம்பந்தப்பட்ட விஷயம், உன் கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லாரும் சம்பந்தப்பட்ட விஷயத்த மறைச்சிடலான்னு நீ எப்படி நினைச்ச? இவங்கெல்லாம் உன்னை எதுக்காக இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்க? யாரோ ஒருத்தனை தேடி இல்ல, உன் வயித்துல இருக்கிற கருவை கலைக்கிறதுக்கு. வார்டன் மேடம் சொன்ன மாதிரி என்னை அதுக்காகவா கூட்டி வந்திருக்கிய? வாய் திறந்து பதில் சொல்லுங்கடி. இதுக்கா என்னை இங்க கூட்டி வந்திருக்கிய? சௌந்தர்யா, உன்னை நான் வெகுளியா வெள்ளந்தியா இருக்கிற பொண்ணுந்தே நினைச்சேன். நீ அம்மா. ஆனந்தி, கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேணாம், நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். ஏண்டி காயத்ரி, நீயும் அடி? இல்ல ஆனந்தி, பேசாத. ஆனந்தி, அப்படி பார்க்காதடி. இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தாண்டி பண்ணும். எது நல்லது? எது நல்லது? தெரிஞ்சோ தெரியாமலோ என் வயித்துல வளர்றது ஒரு உயிரடி. அத அழிக்கணும்னு முடிவு பண்றதுக்கு எனக்கு கூட உரிமை கிடையாது. உயிரை கொடுக்கறதுக்கும் உயிரை எடுக்கிறதுக்கும் அந்த ஆண்டவனை தவிர வேற யாருக்கும் உரிமை கிடையாது. நீங்க எப்படி அந்த உரிமை எடுத்தீங்க? இந்தாருங்க, நான் ஒன்னும் வயசு கொள்ளறனாலயோ ஆசைப்பட்டோ தப்பான விஷயத்த பண்ணிவிட்டு அதனால வயித்துல ஒரு உயிரை சுமந்துகிட்டு இல்ல. காத்துல விஷத்தை கலந்த மாதிரி என் வாழ்க்கையவே அழிச்சு போட்டாங்க. என்னையே அறியாம எனக்குள்ள வந்த விஷம் அது. அதோட விஷம் வாழ்க்கையை அழிச்சிடும்னு உனக்கு தெரியுதுல. அதுக்கப்புறம் அதையும் உனக்குள்ள இருக்கணும். நான் விஷம் சொன்னது என் வயித்துல வளர ஜீவனை இல்ல, அந்த படுபாவத்தை பண்ண பாவிய, அவனோட எண்ணத்தை. அவனதே அழிக்கணுமே தவிர இந்த உயிர் இல்ல. இது என்னை மாதிரி ஒரு அப்பாவி பண்ணாத ஒரு தப்புக்கு அதை ஏண்டி அழிக்கணும்? என்னோட தவிப்பதே அதோட தவிப்பு. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ரெண்டு பேருமே போறதுக்கு வழி தெரியாத ஊருக்கு போய்க்கிருக்கோம். இந்த போராட்டத்துல நீங்க எனக்கு துணையா இருப்பீங்கன்னு நினைச்சா இத அழிக்க துணிச்சிட்டீங்களேடி. என்னை
ஏமாத்தி ஒருத்தன் செஞ்ச காரியத்துக்கும் இன்னைக்கு நீங்க என்ன ஏமாத்தி செய்ய துணிஞ்ச காரியத்துக்கும் பெருசா வித்தியாசம் இல்லடி. ஆனந்தி, உனக்கு கோவம் இருந்தா அடிச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவ கூட சேர்த்து வச்சு எங்களை பேசாதடி. எங்களால தாங்கிக்க முடியாது. நான் சொன்ன வார்த்தை உங்களை இம்புட்டு காயப்படுத்ததே. நீங்க எல்லாரும் செஞ்சிருக்கிற வேலை என்னைய எம்புட்டு தூர காயப்படுத்திருக்கோன்னு கொஞ்சமாவது யோசிச்சியலா? நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ தெரியல, இன்னைக்கு அந்த பாவத்தை சுமந்துட்டு இருக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு பாவத்தை செஞ்சு அத கழிக்க நான் இன்னும் எத்தனை ஜென்மண்டி எடுக்கணும்?